எம்எல்ஏ சீட்டு தானே, வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். கவர்மெண்டே நம்ம கவர்மெண்ட், அதை வாங்கிக்கலாம். ஏய் என்னடா ஏய், இது மாதிரி பிச்சை எடுக்க வேண்டியது, நைட்ல வீடு போந்து திருட வேண்டியது. ஏய், இது மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது, நைட்ல வீடு போந்து திருட வேண்டியது. இதே பொழப்பு. கை காலம் நல்லா தான்டா இருக்கு, உழைச்சி சம்பாதிடு. பிச்சைக்காரங்கன்னா உங்களுக்கு கேவலமா போச்சு இல்ல? எல்லாம் பண திமிரு. ஹலோ விஷ்ணு, எங்கேருமா? சீக்கிரமா வாமா, அம்மா எக்ஸ்ரேமா. விஷ்ணு எங்க இருக்க? டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா உன்னை தான் பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவு போய்கிட்டே இருக்கு. உன்னை ஒரு வாட்டி கடைசியாக பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பேசுறது கேட்குதா? ஹலோ ஹலோ விஷ்ணு, எங்கே இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா 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 அம்மா. இங்க காரணமா எதுவும் நடக்கிறது இல்ல. நீ மட்டும் நான் விதி விளக்காடா? உன் பணமோ உன் பதவியோ அவள்கிட்ட ஒண்ணு எடுக்கூடாது தம்பி. உன் பதவியோ உன் பணமோ உன் செல்வாக்கோ அவள்கிட்ட எடுக்கூடாது தம்பி. ஹலோ ஹலோ ஹலோ. அம்மாக்கு ஒன்றாவது சொல்லுங்க. நான் வந்துடுறேன்.
எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டு நான் உங்கிட்டயே வேண்டிக்கிறேன், மெல்ல உயிர் பொழைச்சு வா அம்மா, ஏ அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறுதம்மா, செல்லம்மா செல்லம்மா வா அம்மா. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா, சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. நெஞ்சு படபடக்க ரத்தம் துடி துடிக்க செல்லமாவ வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா, செல்லமாவ வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா, செல்லமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. என்னாச்சோ ஏதாச்சோ உசிரே போயிருச்சோ, என்ன நம்ம நான் நினைச்சு பயந்தே போனேமா, பார்த்து பல நாளாச்சோ என் நினப்பு வந்துருச்சோ, ஏக்கத்தில சாஞ்சிட்டியோ என்னான்னு சொல்லம்மா. கடைசியா பிறந்தவனு குட்டின்னு கூப்பிட்டியே, குட்டி பையன் வந்திருக்கேன் பேசாம கிடக்குறியே, என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்ட, பெத்த கடன் தீர்ந்ததுன்னா இப்படி நீ படுத்துக்கிட்ட. என்ன பெத்த அம்மாவே, என் ஆசை அம்மாவே, சின்னமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா, செல்லமாவ வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா. கண்ணு போட்ட பசுமாடு தாங்கன்ன பார்க்காம என வளர்த்த ஆத்தானி எங்கான்னு கேக்குதம்மா. ஊரில் உள்ள தெருநாயும் சோறு நீ போடுவன்னு நம்ம வீட்டு வாசலில வாலாட்டி நிக்குதம்மா. நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா, தீயா எரியுதம்மா, வெந்து வெந்து கருகுதம்மா. களத்து மேட்டு ஓரத்துல நீ வளர்த்த மாமரமும் காற்று இப்ப தொங்குதம்மா, நீ பறிக்க. தம்பி நில்ல, என்ன வேணும்? யார் நீ?
பசியா இருக்கு. ஏப்பா பிச்சைக்காரங்க வெளியில தான் இருப்பாங்க, இப்ப நீ வீட்டுக்கே வந்துட்டியா? இப்பெல்லாம் இப்படிதான் பிச்சைக்காரங்க வராங்களா வீட்டு உள்ளேயே? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, பசி எடுக்குதுன்னு சொல்லுவீங்க, ஆனா ஊரு பூரா வட்டி கொடுவீங்க. உங்கள்ட்ட பேரு OLX காரே இருக்கும், சரியா? சின்னமாவே வந்திருக்கேன் கண் மூடிச்சு பாரம்மா, சின்னமாவே வந்திருக்கேன் கண் மூடிச்சு பாரம்மா. நெஞ்சு படபடக்க ரத்தம் துடி துடிக்க செல்லமாவே வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா, செல்லமாவே வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா. ஏய், ஏய் எங்கடா நீ? ஏய் என்ன இருக்குதாடா? ஏடா என்னடா ஆச்சு உனக்கு? என்ன தெருவில் பிச்சை எடுக்கிற? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சில ஆசை வண்டி ஆகுறாங்க, நீ என்ன இங்கே பண்ணுறீங்க? என்னடா ஆச்சு? மாமா எனக்கு வேற வழி தெரியல மாமா, எனக்கு வேற வழி தெரியல. கோடி கோடியா செலவு பண்ணியாச்சு, எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சாச்சு. ஆனா எல்லா டாக்டரும் சொல்ற ஒரே வார்த்தை அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், உங்க அம்மா அவ்வளோதான். எனக்கு வேற வழி தெரியல மாமா. அப்போதான் எங்க அம்மாவுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே இருந்தும் உன்னதானம்மா அம்மான்னு சொன்னாங்க. வாய் நிறையா எங்க அம்மா படுத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ எங்க அம்மாவை பார்க்கணும், அமாவாசை வெள்ளிக்கிழமை அப்படின்னு உன்னதானம்மா தேடி வந்தாங்க. நல்லவெல்லாம் சாகணும், கெட்டவன் மட்டும் வாழணுமா? இதுதான் உன் நீதியா? இங்க கோடிக்கணக்கான பேரு உன்னை அம்மான்னு கூப்பிடுறாங்களே, உன் மனசு என்ன கல்லா? டேய் கரூருக்குள்ள வாடா. வாடா இங்க உட்கார்றா, உட்காரன்னு சொல்றல. ஒண்ணு நடக்குது, ஒண்ணு காரணம் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்ல. நீ மட்டும் நான் விதி விளக்காடா? அம்மா நிறுத்து. உனக்காக கஷ்டப்பட்ட தாய்க்கு பதிலுக்கு நீ என்னடா செஞ்ச? என்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, சொத்து இருக்கு, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு எங்க அம்மா உயிரை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க.
ஏய், இங்க வந்து யார் முன்னாடி என்ன பேசினுக்கிற? உங்க அம்மா உன்னை காப்பாத்தி தரேன். நான் சொல்றத நீ செய்றேடா. எங்க அம்மா தான் எனக்கு உயிர். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எங்க அம்மாவுக்காக என் உயிர் கொடுத்துனாலும் எங்க அம்மாவை மட்டும் எனக்கு காப்பாத்தி கொடுங்க. உன் பதவியோ உன் பணமோ உன் செல்வாக்கோ அவள்கிட்ட எடுக்கூடாது தம்பி. பதவி, உன் பணம், உன் செல்வாக்கு தூக்கி போட்டுட்டு உன் தாய்க்கோசரம் முழுசா ஒரு நாள் பிச்சை எடுக்க முடியுமாடா? அப்படி பண்ணா எங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியுமா சாமி? பிச்சைன்ற ஒரு வாட்டு கூட உன் வாயிலிருந்து இன்னும் வரல. நீ எப்படா பிச்சை எடுத்து உங்க அம்மா உயிரை காப்பாத்துவ? ஓ, எல்லாம் அவ பாத்துக்குவா. இல்ல, இதுக்கு உனக்கு தேவைப்படும். உன் விளையாட்டு நீ நடத்து. என்கிட்ட இருக்கிற படிப்பு, பணம், இது எதுவுமே எனக்கு நம்பிக்கை தரல. ஆனால் அந்த சாமியார் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. நமக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்கிற நம்ம அம்மாவுக்காக நம்ம என்ன மாமா பதிலுக்கு செஞ்சுருக்கோம்? என் அம்மாவுக்காக ஒரு நாள் பிச்சைக்காரனா நான் வாழலான்னு சமயபுரத்தில் முடிவெடுத்தேன் மாமா. இங்கே பல அம்மாக்கள் தன்னுடைய லைஃப்பில் ஏற்படுற வலிகளையும் வேதனைகளையும் பொறுத்துக்கிட்டு எல்லா கொடுமையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு தன்னுடைய பசங்களுக்காக வெளி உலகத்தில் போலியாக சிரிச்சிட்டு இருக்க அம்மாக்கள் இங்கே பல பேர் இருக்காங்க. இன்றைக்கி என்னை பல இடத்துல அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் அது எனக்கு எதுவுமே பெரிய ஒரு வழியாக தெரியல மாமா. எங்கள் அம்மா எனக்காக சுமந்த அந்த வழியை விட எல்லாமே பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு. நான் என்ன மாமா பண்ணேன்? என்னால் என்னதான் பண்ண முடியும்? அதனால தான் மாமா இந்த முடிவை நான் எடுத்தேன். அது என்ன மாமா, கெட்டவங்களாம் வாழ்கிறாங்க, நல்லவங்க மட்டும் சாவணுமா? எங்கள் அம்மா யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ணலையே. எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க உங்கள் அம்மா பிழைக்கணும்னா ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடக்கணும்னு. பெரிய பெரிய பிரச்சனை டாக்டராலே காப்பாற்ற முடியல, ஒரு சாமியாரை காப்பாற்ற முடியுமா உங்கள் அம்மாவை? படித்த பையன் தான் நீ. இருக்கிற பிச்சை இருக்கு அசிங்கமாக இல்லை உனக்கு? ஏடா உனக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குடா. சி சரிடா, அந்த சாமியார் சொன்னது உண்மையாக இருந்தா உங்கள் அம்மா இப்போ குறைச்சி வரட்டும்டா. நான் நம்புறேன்டா. ஹலோ, சொல்லுங்க.